விஜய் அவர்களுக்கு இந்த சுற்றுப்பயணம் பயன் தருமா? ஏன் விஜய் இந்த அளவுக்கு முதல் பாயிண்டிலேயே இவ்வளவு லேட்டா பேசணும்? ரசிகர்களை கட்டுப்படுத்த விஜய் தவறிவிட்டாரா? ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பரபரப்பை அதிரடியை ஏற்படுத்தினார் விஜய். கட்சி ஆரம்பிச்சாச்சு, மாநாட்டு நடத்தி முடிச்சாச்சு, செயற்குழலாம் கூட்டி அடிச்சு, மக்களை எப்போ சந்திக்க போறீங்க சொல்லுங்க அப்படின்னு நிறைய தரப்பினர் என்ன பண்ணாங்க, விஜய் மேல அடுக்கடுக்கான கேள்விகளை வைத்தாங்க. விமர்சனங்களும் வந்தது, எப்பப்பா மக்களை சந்திக்க போறீங்க அப்படின்னு. இவரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டிலே உக்காந்து அரசியல் பண்றாரு. யாருன்னா நலத்திட்டங்கள் கொடுக்கனாலும் வீட்டுக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. மக்களை வெளியே போய் சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. இவ்வளவே மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. ஒவ்வொரு கட்சியினர் என்ன பண்ணாங்க, மக்களை அந்த வேலையாட்களை போய் அங்கதான் போய் சந்திச்சாங்க, துப்புரவாளர்களை அங்க போய் சந்திச்சாங்க. ஆனா விஜய் மட்டும் என்ன பண்ணாரு, ஸ்பெசிபிக்கா எல்லாரையும் கட்சி ஆபீஸ் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆபீஸ்ல கூப்பிட்டு வச்சு 4 செவத்துக்குள்ள பேசி முடிச்சிட்டாரு. இவர் ஏன் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு? மக்களை போய் சந்திக்கிறதுனால இவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் மக்களோடு மக்களை நிக்க மாட்டேங்கிறாரு? மக்களுக்காக ஏன் நிக்க மாட்டேங்கிறாரு? இப்படி பல விதமான கேள்விகள் விஜயை சுற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றியும் அடித்து கொண்டே இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். 2வது மாநில மாநாடு நடத்தும் பொழுது அவர் சொன்னார், விரைவில் நான் வரேன், உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு என்ன பண்ணாரு, சொன்னாரு. சொன்ன மாதிரியே வந்துட்டார். திருச்சி இறங்கின விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போறேன், முதல் சுற்றுப்பயணம், தேர்தல் பரப்புரையில இறங்கி இருக்கிறாரு விஜய் அவர்கள். 2024 கூட கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் ஸ்ட்ரெயிட்டா 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தார். மக்களை சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மக்களை சந்திக்கிறதுக்கு வந்துட்டாரு. இப்பவும் மக்களை சந்திச்சாரானா? இல்லவே இல்லை. தொண்டர்களை தான் சந்திச்சுட்டு வராரு. திருச்சிக்கு வந்த விஜய் அவர்கள் மரக்கடி வழியா என்ன பண்ணும், ஒரு பாயிண்ட்ல நின்று பேசணும். ஆனா இது வரைக்கும் அவர் என்ன பண்ணல, பேசுவதில்லை. லேட்டா தான் பேசியிருக்கிறார். அவரு இப்பதான் மரக்கடிக்கு பேசுறதுக்கு அவருக்கு டைமே கிடைச்சிருக்கு. அவ்வளோ நேரம் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 10 மணிக்கு ஆரம்பிச்சவரு இன்னும் சேரல, இப்பதான் சேர்ந்திருக்கிறாரு. இவ்வளவு மணி நேரம் எடுத்திருக்கு. ஏன்னா தொண்டர்கள் அந்த அளவுக்கு நிரம்பி வழிஞ்சிருக்கிறாங்க. இதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. தொண்டர்கள் சரியா விஜய் அவர்களுக்கு அந்த வழியை விடவே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, விஜய பாக்குறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு யாருமே என்ன பண்ணல. இப்போ திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, அவங்கள என்ன பண்றாங்க? அவங்களுக்கு இல்லாத கூட்டமா? அவங்களுக்கு இல்லாத தொண்டர்களா? எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு கட்சி தலைவர் வராரு, ஓரமா நின்று ஒதுங்கி நின்று அவருக்கு வழிகாட்டணும். ஒரு பாயிண்ட்ல பேசுவாங்க. அந்த பாயிண்ட்ல தான் கிரௌட் அதிகமா இருக்கும். ஆனா இங்க விஜய் அவர்களுக்கு என்னன்னா ஊர்வலம் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அவர் என்னவோ பஸ்ல உக்காந்து கை காட்டிட்டு இருக்காரு, இன்ச் பையா இன்ச் பை இன்ச் பையா இன்ச் பையா நடந்துட்டு இது வரைக்கும் இன்னும் வரவே இல்லை. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர் என்ன பண்ணிருக்காங்க, மயக்கடிச்சு விழுந்திருக்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் முதற்கொண்டு. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு வசதியும் செய்யாம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, விஜய் வராரு மக்களை சந்திக்கிற. இது மக்களை சந்திக்கிற விஜய் இல்ல, தொண்டர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறாரு, ரசிகர்களை சந்திக்க வந்திருக்கிறாரு. மக்களை சந்திக்கணும்னா மக்களோடு நீங்க பேசணும். நீங்க பஸ் விட்டு இறங்குறதுக்கே தயாராக. இதுல என்ன ஒண்ணு, பஸ்ஸுல விஜய் பார்த்தோன்னே பிரஸ்ஸுக்காரங்க மைக்க நீட்டிக்கிறாங்க. உடனே அண்ணன் என்ன பண்ணிருக்கிறாரு, கிளாஸை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடி இருக்காரு. செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு அச்சப்படுறாரு விஜய். ஏன், என்ன ஆச்சு? மக்களை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு நீங்க மக்களை சந்திக்காம ரசிகர்கள் சந்திக்கிறீங்க. ஒருத்தன் என்ன பண்ணிட்டா, பஸ் மேலே ஏத்தா. அந்த அளவுக்கு விஜய பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். அவரு தப்பு சொல்லல, விஜய பார்க்கணும்னா சினிமாலேயே பார்த்திருந்த, திரையிலே பார்த்திருந்த விஜய் இன்னைக்கு வீதிக்கு வந்துக்கிறாரு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். ஒரு செல்ஃபி எடுத்துக்க மாட்டோமா, அவரை பாத்திர மாட்டோமா, அவர் என்ன பாத்திர மாட்டாரா அப்படின்ற ஒரு ஆசை. அதனாலதான் பஸ் மேலே ஏற்றப்பல மனுஷன். இப்படியா இருக்கும்போது நிறைய பேர் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மயக்கடிச்சு வந்திருக்காங்க. ஒருத்தர் கால் முறிஞ்சிருக்கு அப்படின்னு. காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, இதுக்குதான் நாங்க பர்மிஷன் தர மாட்டோம், உங்க கிட்ட ஒரு சரியான ஒரு வழிமுறை இல்லை.
500 பேர் தான்ப்பா கலந்துப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பக்கத்து ஊர், அக்கத்து ஊர், அந்த மாவட்டம், இந்த மாவட்டத்துல எல்லாத்துல இருந்து ஆளை குவிச்சு இன்னைக்கு ஒரு மாசு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரௌடு போய் சேர வேண்டிய பாயிண்ட போய் சரியா சேர முடியாம, பேச வேண்டியதை பேசாம, மக்களை சந்திக்க வேண்டியதை சந்திக்காம நீங்க என்னப்பா ரோட் ஷோ காட்டுறீங்க, என்ன ஷோ காட்டுறீங்க, இந்த சினிமாவா அப்படின்னு. ஒரு தலைவனுக்கு கூடுற கூட்டமும் ஒரு நடிகருக்கு கூடுற கூட்டமும் இதுதான் வித்தியாசம். ஒரு கட்சி தலைவர்களுக்கு கூடுற கூட்டம் எப்படி இருக்கும், ஒரு சினிமா நடிகருக்கு கூடுற கூட்டம் எப்படி இருக்குன்றது விஜயுடைய இந்த மக்களை சந்திக்கும் பயணத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மக்களை சந்திக்க வேண்டிய பயணம் இல்ல, ரசிகர்களை சந்திக்க வேண்டிய பயணம். இது மக்களை இவரை பார்க்கறதுக்கு வரல, ரசிகர்களுக்கு இவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான் இதுல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா விஜய் மேல கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. அணிலு நகர்ந்து நகர்ந்து இன்னைக்கு ஆமையா போயிருச்சே அப்படின்ற ஒரு வேதனை எல்லார் மத்தியில இருக்கு. சீமான் அண்ணன் அணிலு அந்த பக்கம் போய் விளையாடுப்பா அப்படின்னு சொன்னாரு. இது அணில் இல்லப்பா, ஆமை. ஊர்ந்து ஊர்ந்து வந்து எந்த அளவுக்கு ஸ்லோவா வந்து பாரு, அணில கடைசி ஆமையாக்கிட்டீங்களே அப்படின்ற ஒரு பார்வையில தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கூட்டம் சேர்த்தவங்க எல்லாம் தலைவர் இல்ல சார். கூட்டம் கூடுறதுனால நீங்க ஒரு மாசான லீடர் இல்ல. அதனால நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, கொள்கையில்லா கூட்டத்தை கூட்டி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற கட்சிகள் நாங்கல்ல அப்படின்னு அவரு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு அம்மா கதறி இருக்கு, டெய்லி நான் பூ வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு வருவேன், இன்னைக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, இறக்கி விட்டாங்க ரூட்டுகள்னு. நான் 3 கிலோமீட்டர் நடந்து போறேன் வெயில, எனக்கு இது எப்படி போகணும் ஏது போகணும் தெரியாது. நாங்க வீட்டாண்ட பஸ் ஏறினா எடுத்துன்னு வந்து இறக்கி விடுவாங்க மார்க்கெட் உள்ள, பூ வாங்கின்னு ஏறி உட்கார திருப்பி எடுத்துணும். இதுதான் எங்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு விஜய் அப்படி வராரு அப்படின்னு சொன்னோம், எங்களுடைய வாழ்வாதாரத்தையே கெடுத்துட்டாங்க, எங்களுடைய இனி ஒரு நாள் வியாபாரமே போயிருச்சு, எங்க வீட்டுல எப்படி கஞ்சி காய்ச்சி குடிப்போம் அப்படின்னு ரேஞ்சில் ஒரு அம்மா கதறு. இப்படியெல்லாம் விஜய் அவர்கள் வாட்டி வதைக்கலாமா? இப்படி ஒரு பிளானே இல்ல. நீங்க எப்படி வரப்போறீங்க, எந்த ஸ்பாட்ல பேச போறீங்க, உங்களுக்கு ரசிகர்கள் கூடுவாங்க, கூடாமலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு தலைவர் திரையிலே பார்த்திருந்தவர் வீதிக்கு வரும்பொழுது அவரை கிட்ட பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும். விஜயை பார்க்கணும், கிட்ட இருந்து பார்க்கணும் எல்லாருக்கும். எனக்கு கூட தான் ஆசை இருக்கும். விஜய் இப்படி நடந்து போறாருன்னா இங்க நின்று பார்க்க மாட்டோமா, திரையிலே பார்த்தோம்பா, நேர்ல பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கும். அப்படி பார்க்கிற கூட்டம் தான் அது. திருச்சிக்கு நீங்க போயிருக்கீங்க, திருச்சிக்கு போனதுனால உங்களை அங்க இருக்கிற ரசிகர்கள் உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு மேப், ஒரு வழிமுறையே இல்லை. இந்த இடத்துல வராரு, அவரு ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்கணும். இதுல போலீஸ் மேல வேற பழிய போடுறாங்க, ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு. ஏன்பா முதல்ல உங்க ரசிகர்களுக்கு நீங்க கட்டுப்பாடு கொடுங்கப்பா, அதுக்கப்புறம் போலீஸை கட்டுப்பாடு. கட்சி தலைவர் முதல்ல ரசிகர்களை ஒழுங்குபடுத்த முடியல, தொண்டர்களை ஒழுங்குபடுத்த முடியல. நீங்க ஒழுங்கா வாங்க, இந்த இடத்துல இப்படி நில்லுங்க அப்படி நீங்க சொல்லவே இல்லை. இதுல போலீஸ் கட்டுக்கடுங்கா கூட்டம் வந்துட்டு பேருக்கு போலீஸ் தடுத்து, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, போலீஸ் தடுக்குது, அராஜகம் பண்ணுது, ரசிகர் மேல தடியடி நடத்துது, தொண்டர்களை என்ன பண்றாங்க, விட மாட்டாங்க, இப்படியும் சொல்லுவீங்க. தமிழக வெற்றி கழகம் இப்படி சொல்றக்கூடிய ஆளுதான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. வழி விட்டாலும் தப்பு, விடலனாலும் தப்பு அப்படின்னு சொல்ற கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தொண்டர்களை கட்டுப்படுத்தல காவல்துறை. கட்டுப்படுத்தலனா முதல்ல நீங்க ஒரு கட்டுக்கோப்போட வச்சுக்கணும். புசி ஆனந்தோ, ஆதவர்ஜுனாவோ, இன்னும் கட்சியில இருக்கிற பல பேர்கள் என்ன பண்ணணும், கட்டுக்கோப்போட உங்க தொண்டர்களை நீங்க தான் வழி நடத்தி இருக்கணும். அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணாரு, அந்த ஒன்றிய செயலாளர் எங்க போனாரு, அவர் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டாமா? புசி ஆனந்த் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டாமா? விஜய் வராரு, ஒரு ஒழுங்குமுறையா போங்க அப்படின்னு கட்டுப்படுத்தி இருக்க வேண்டாமா? இல்லையே. ஏன் பண்ணல? இவங்க பண்றதை தவறி விட்டுட்டு இன்னைக்கு காவல்துறை மேல பழிய போடுறாங்க. சோ இப்படிதான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இது சக்சஸ்ஃபுல் சுற்றுப்பயணமா இல்ல, முத நாளே இப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்து வரப்போற நாட்கள் எப்படி இருக்கு? இது திருச்சி ஒரு பாடம். இது திருச்சி மாவட்டத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு லான்ற பிரச்சனை வருது, மக்களுக்கு இடையூறா இருக்குது, பொதுமக்கள் இடையூறா இருக்குன்னா இன்னும் மற்ற மாவட்டங்கள்ல இது எப்படி உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க? இதுக்குதான் பர்மிஷன் தர மாட்டோம் முன்னாடியே அப்படின்னு எவ்வளவு பொதுமக்கள் வேதனைப்பட்டு குமிறி இருக்கிறாங்க. அந்த பகுதியில ஒவ்வொரு செய்தியாளர்களும் வீடியோ எடுத்து அனுப்பும் போது ஒவ்வொரு மக்களும் கொதிச்சு போயிருக்காங்க. வாழ்வாதாரமே கெட்டு போயிருச்சு இவங்களால. அந்த திருச்சி விமான நிலையமே ஒரு போர்க்களமா இருக்குது. அந்த விஷுவல் பார்க்கும் போதெல்லாம் ஒரு போர்க்களமா இருக்குது. போர் முடிஞ்சு எப்படி சேதம் அடைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி இருக்குது விஜயால. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழக வெற்றி கழகம் தான். இன்னும் காவல்துறை தமிழக வெற்றி மேல வழக்கு பதிவு கூட போடலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசுறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் அடுத்தடுத்த பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட் திருச்சி மாவட்டத்துல பேசுற நேரம், அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு எப்போ போய் சேருவாரு, எப்படி போய் சேருவாரு அப்படின்றதெல்லாம் விஜய்க்கு தான்
வெளிச்சமா இருக்கு. முதல்ல நீங்க ஒரு கட்டுக்கோப்போட உங்க ரசிகர்களையோ உங்க தொண்டர்களையோ ஒழுங்குபடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு பயணம் போகும்போது ஒரு கட்டுக்கோப்போட போடுங்க. ஒரு மேப் ஒண்ணு போடுங்க. இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு அதை ஒழுங்குபடுத்துங்க. இப்போ வளர்ந்த கட்சி அப்படின்னா திமுகவா அதிமுக மற்ற கட்சியினர் வளர்ந்த கட்சினா அவங்க ஒழுங்குபடுத்துவாங்க. அந்தந்த மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஒன்றிய செயலாளர்கள் இவங்க ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர்னு யாருமே போடலையே. அப்ப எப்படி ஒழுங்குபடுத்த முடியும்? ஆளாளுக்கு நான் தான் முன்னாடி வந்து நிக்கணும், விஜய் என்னை பாத்துறணும், நான் தான் மாவட்ட செயலாளர், நான் தான் ஒன்றிய செயலாளர், எனக்கு தான் சீட்டு கொடுக்கணும், புஷியானந்தனை பார்க்கணும், விஜய் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் முண்டியடிச்சுன்னு வந்து நிக்கிறாங்களே கண்டி, யார விஜய்க்கு வழி விட மாட்டேங்கிறாங்க. எப்பா நான் வந்து போய் மக்களை சந்திக்க வழி விடுங்க போனா, அட சும்மா இருங்க சார், நீங்க வேற, நான் முதல்ல பாத்துக்கிறேன், நான் தான் பகுதி செயலாளர், நான் தான் வட்ட செயலாளர், நான் தான் ஒன்றிய செயலாளர், பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களை போய் அறிமுகப்படுத்திக்கிறாங்களே கண்டி, யாருக்கும் விஜய்க்கு வந்து வழி விட மாட்டாங்க. மக்களை சந்திச்சு மக்களை பேசுகிற ஒரு சுற்றுப்பயணம். ஆனா இது மக்களை சந்திக்கிற ஒரு சுற்றுப்பயணம் இல்ல, ரசிகர்களை சந்திக்கிற ஒரு சுற்றுப்பயணம். ரசிகர்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில தான் நம்ம விஜய் அவர்கள் பேச போறாரு. கடைசியில அணிலு ஆமையா மாறிடுச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்குது. விஜயோட சுற்றுப்பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.